வந்து எந்த மாதிரியான ஒரு லெவல்ல ரீச் பண்ணி வச்சிருந்தாங்களோ, மைலேஜ் எல்லாம் ஏத்தி வச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில நடந்த பிரச்சனைகள் காரணமாக ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு அதிருப்தியானது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க? ஐயோ! நமக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோமே! எலக்ஷன் டைம்க்கு அப்புறமாச்சும் இது வந்திருக்கலாமே! அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துட்டு தான் இருக்கு. சினிமா துறையிலயுமே வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய கருத்துக்கள நேரடியாகவோ, மறைமுகமாகவோ முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில தாவேகா வந்து வெற்றி பெறணும். இல்ல 234 தொகுதிகள்லயும் ஏற்கனவே வந்து முகம் தெரியாத நபர்கள் தான் நிக்க போறாங்க. அவங்களுக்கு வாக்குகள் வரணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருந்தா தான் அவங்களே வெற்றி பெற முடியுன்ற நிலை இருந்தது. இனிமே தாவேகா ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படின்னா, அலைன்ஸ் ஏதாவது வச்சா தான் வாய்ப்பு இருக்கு. அலைன்ஸும் இல்லன்னா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மக்கள் மத்தியிலுமே இன்னும் அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கே அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லைனாலும் இதை சொல்ல சொல்ல வந்து கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ஸ்பேஸை வந்து தாவேகா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலைன்ஸ் அப்படின்னு வரும்போது தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ காங்கிரஸும் அவங்களோட அலைன்ஸை வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. அதிமுகவை ஊழல் சக்தின்னு இப்பதான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்டிஏ அலைன்ஸ்க்கு போவாரா இல்ல தனித்தே இருப்பாரா இந்த ஒரு கேள்வியும் இப்போ சமீபத்துல வர தொடங்கி இருக்கு. என்டிஏ அலைன்ஸுக்கு போனா தாவேகா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் போகணும்? தனியாவே நிற்போம். 234 தொகுதியிலே நாங்கள் வேட்பாளர்களை ரெடியாக வச்சுருக்கோம். இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து மீடியாவில் நீங்கள் உட்காந்துட்டு டெய்லி ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் மக்கள் எங்கேயுமே நினைக்கல. மக்கள் வந்து முழுமையாக எங்கள் பக்கம் தான் இருக்காங்கன்னு டிவிகே தொண்டர்கள் இப்போவும் நம்புகிறாங்க. நம்ம வீடியோஸ்லாம் நம்ம டெய்லி திட்டு வாங்குறோம்ல, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால் அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, மீடியா நரேட்டிவ் அப்படின்றது வேற, அரசியல்வாதிகள் சொல்கிறது வேற. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது விஜயால் தான் பண்ண முடியும். விஜய் சொன்னார்ல, ஒரு 50 வருஷத்தில் நடக்கிற ஒரு தேர்தல், இது வந்து வருஷம் எப்போவுமே ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கிற அந்த தேர்தல் கிடையாதுன்னு. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இன்னும் டிவிக்கு ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பிரச்சனையை ஒரே மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரீசன்ட் கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் வந்து விஜய் மேலே ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ஆதரித்தவங்க கூட அவர் ஆதரிக்கணுமான்னு யோசிக்கிறாங்கன்றது உண்மைதான். ஆனால் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு பெரும்பான்மையான மக்கள் இன்னும் கூட, அதாவது விஜயோடைய பிரச்சனையே அது விஜய் பிரச்சனைங்க, அவர் பார்த்துப்பாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட போகிறது உறுதி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு இருக்கவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஆதரவாளர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க தலைவரும் அப்படி இருப்பாராங்கிறது கேள்வி தானே. ஏன்னா சிபிஐ வச்சு என்டிஏ தரப்புலேருந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அதனால விஜய் வந்து மனசு மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சிபிஐயோட ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள் அவரோட கோர் ஓட் பேங்காக இருக்கிற விமன்ஸ் மத்தியிலையும் கொஞ்சம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது சோஷியல் மீடியாலையும் நிறைய பெண்கள் அதை பற்றிலாம் எழுதுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கோர் ஓட் பேங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அதை அவரும் ரியலைஸ் பண்ணுவார். அவரோட அட்வைசர்ஸ், அவரோட இன்டர்னல் டீமில் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை ஒரு பேக்கிங் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்டிஏ மட்டும் தானே, இல்லை சீமான் அண்ணன் இருப்பார். இந்த 2 ஆப்ஷன் தானே. ஆமா, சீமான் இருக்கார் இல்லையா, அது நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அவர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு தெரியல. பட் ஆனா அவர் வேட்பாளரே போட்டாச்சு சார். இதுக்கு மேல அலைன்ஸ் போய் ஃபுல்லா மாத்தி இன்னொன்னு அவர் தனிச்சு நின்று அப்படின்றது தானே அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாவே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல விஜயோட அலைன்ஸ் வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியா தானே இருக்கு. தம்பிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு 40-50 தொகுதியில வேட்பாளர்களை மாத்தி தாவேகாவோட கூட்டணி வச்சு பண்ணணும்னா பண்ணலாம் இல்லையா? மனம் இருந்தா மார்க்க பந்துன்னு கமல் சொல்ற மாதிரி. அதிமுகவே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்காங்க தானே. ஆமா, வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாத்துவாங்க. விஜயகாந்தோட போன 2011 கூட்டணி வைக்கும்போது கூட அப்படிதான். கூட்டணின்னு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அது செட் ஆகலன்னு டக்குன்னு ஒரு லிஸ்ட் வருது. எல்லாரும் என்னப்பா இது கூட்டணி இல்லையா அப்படின்னு சொன்ன அப்புறம் இல்லை அப்புறம் கூட்டணிலாம் பேசின அப்புறம் எல்லாம் வாபஸ் வாங்குங்க, நீங்களாம் அங்கே கிடையாது, வேற வேட்பாளர், அப்படி ஒரு இருந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியும் இருந்திருக்கு. பட் ஆனால் இதில் எனக்கு இன்னொன்றும் தோணுது. நீ என்டிஏ வந்து அவரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சா, நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம இதுக்கப்புறம் பிரச்சனையில் போய் மாட்டிக்க முடியாது, நமக்கு நிறைய நெருக்கடி இருக்குது, கட்சியை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றிக்கணும்னு முடிவெடுத்துட்டா அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அது மட்டும்தான். ஆனால் இல்லை, நான் 2ல் 1 பார்த்துடுறேன், வந்துட்டேன், என்ன நீங்கள் என் ஃபேமிலி வரையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, நான் இறங்கி பார்க்குறேன், மக்களுடைய தீர்ப்பு என்னவோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. எப்போவுமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடக்கும். அதாவது நீங்கள் வந்து எத்திக்கலாக ஒரு விஷயம் சரியா, அவங்க பண்ணது தார்மீக அடிப்படையில் சரியா அப்படின்னு யோசிச்சா தப்பாக இருக்கும். ஆனால் மக்களோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு சரியான உதாரணம் வந்து 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, மேல்முறையீடு வேறு மாதிரி வந்துச்சு, இது எல்லாமே வேறு மாதிரி. ஆனால் அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்க.
ஆனால் 2016 ஒரு புது வரலாறே நடந்துச்சு. ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து மறுபடியும் அதே கட்சி ஆட்சிக்கு வருது. அது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 20, 25, 30 வருஷம் கழிச்சு தான் இவங்க பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? மக்கள் தானே இறுதி எஜமானர்கள். அன்னைக்கு ஜெயலலிதாவும் அதான் சொன்னாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு. ஸோ விஜய் அப்படி ஒரு ரூட் எடுத்துட்டா வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இதுதான் நான் அப்படின்றத ப்ரூவ் பண்ற வகையில தான் அந்த ஒரு செயலியை செஞ்சாரு. இப்போ நடிகை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது, என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அப்பவே எடுத்திருப்பாரு அப்படின்றது தான் வந்து அந்த இதை பார்க்கும் பொழுதே தோணுது. இன்னொன்று வந்து இப்போ நான் மக்கள் கிட்ட போய் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு 2 பெண்கள் கிட்ட கேட்டோம்னா அதுல ஒரு பெண்ணுக்கு வந்து விஜய் அவர்கள் பரவாயில்ல, அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாதுங்க, இது இன்னமும் நாங்க சரியா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தாங்க, அவர் கரெக்டா பெண்களுக்கு தேவையான இதெல்லாம் தான் சொல்றாரு, சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்றாரு, தாய்மாமன் சீரு அண்ணன் சீருலாம் சொல்றாரு, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், நல்ல திட்டம் தான், நல்லவர் தான், இருந்தாலும் மனைவியை விட்டுட்டு பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்கள் மத்தியில வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் தாட் வந்து வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பெண்கள் கிட்ட, ஒரு சில பெண்கள்னா ஒரு 100%ல 50% கிட்டத்தட்ட மாற்றம் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த சேஞ்ச் வந்து விஜய் அவர்களுடைய ஓட் பேங்கை அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருந்த சீனை விட இது ஒரு பெரிய இம்பாக்டை அவரோட ஓட் பேங்க்ல அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஓட் பேங்கை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றத கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஸோ என்டிஏ அலையன்ஸுக்கு போக மாட்டாரு அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குற விஷயமா இருக்கு. ஏன்னா என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னா அவர் இது வரைக்கும் வந்து கட்டமைச்சது, இந்த இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டமைச்சது ஒரு பிஜேபி தான் வந்து என்னுடைய அரசியல் எதிரி, அதான் பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் வந்து மக்கள் வந்து நம்பி வந்தாங்க. டக்குனு என்டிஏ அலையன்ஸுக்கு இந்த ஒரு பிரச்சனையை மையமா வச்சு, ஜனநாயகன் படம் வரல அப்படின்னு மையமா வச்சு என்டிஏ அலையன்ஸ் போறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கட்சியை வந்து முடிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். ஏற்கனவே வந்து இப்போ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்க சூழல்ல இப்படி ஒரு ஃபிளிப் அடிச்சாருன்னா இவருமே வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் செய்யக்கூடியவர். எப்படி மற்ற கட்சிகள்லாம் இப்போ வைகோ அவர்கள்லாம் அவ்வளோ திட்டிருக்கிறாரு, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகி எல்லாருமே திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அது திமுக பெருமையா சொன்னாலும் அந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்து அதை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மக்களுக்காக வந்தோன்னு அவங்க சொல்றாங்க. அதை மக்கள் வந்து பெரிய அளவில் ஏத்துக்கல. எல்லாரும் அரசியல் செய்யறாங்க, அரசியல்வாதினாலே இப்படிதான்ப்பா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே லிஸ்ட்ல அப்புறம் விஜயும் வந்துருவாரு. மாற்றுன்னு இனிமே வந்து அவர் என்னைக்குமே சொல்ல முடியாத ஒரு சூழல் வந்து வந்துரும். அப்படி ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு இதையும் தாண்டி விஜய் வந்து என்டிஏக்கு போறதுக்கு இன்னும் சில பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல. கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், இன்னும் நிறைய அவங்க கேம்பெயின்ஸ் எல்லாம் போகணும். ஸோ அதுக்கும் இன்டெரக்டா பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க அவருக்கு ட்ரிகர் பண்ணலாம், அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அதையும் ஒரு விஷயமா இப்போ ஆல்ரெடி அவரை சுற்றி நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சேஃபர் சைட் போகலாம், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு விஜய் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமோ அப்படின்னும் எனக்கு தோணுது. இப்போ ஆனால் அந்த ஒரு மீட்டிங்கில் பேசினார் இல்லையா, அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, எனக்கு இல்லை மக்களுக்கு அப்படின்னு அன்னைக்கு ஒன்று பேசியிருந்தாரு. மக்கள் தான் நான் மக்கள், ஆமாம், அது ரெண்டு வேற வேற இதில். ஆனால் நீங்கள் கனெக்ட் பண்ணால் இப்படி அப்படின்னு வரும். ஆனால் என்னென்னா ஒருவேளை விக்டிம் கார்டு ப்ளே பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நான் அவங்கள நம்பிலாம் வரல, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஓபி விஷயத்துக்கு கூட சொன்னார்ல, நான் வந்து மக்களை சந்திக்கிறது தப்பா, என் மக்களை வந்து பார்க்குறது தப்பா அப்படின்னு சொல்லும் போது அது அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். எம்ஜிஆர் வந்து சொன்னாராம் 1980 அந்த டைமில் வந்து அவருடைய ஆட்சியை கலைச்சப்ப மறுபடியும் வந்து தேர்தலை சந்திக்கும் போது நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னுடைய ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு கேட்டப்ப அது ஒரு விக்டிமாக அவர் மாறிட்டார். மக்கள் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இப்போ பாருங்கள், இதுவரையும் மாநில அரசு தான் என்னை எதிர்த்துட்டு இருந்துச்சு, இப்போ மத்திய அரசும் எனக்கு நெருக்கடி கொடுக்குது, இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. கலைஞரும் இந்த மாதிரி சென்டிமெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு சார், எனக்கு மன்னிப்பே கிடையாதா, என்ன மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அதுவும் சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் இது என்னுடைய கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படி பேசுவார். ஸோ எமோஷனா, ஆமாம், வயது முதிர்ச்சியை வச்சு சொல்லுவார். எமோஷனலாக கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க எல்லா தலைவர்களுமே, அது இப்போ நடக்கும். இப்போ செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தபோது கூட ஒரு ஆண்கள் பண்ணப்பட்டு என்னோட மனு வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆமா, அது வேற ஒரு காரணத்துக்காக பண்ணாங்க. அப்ப அவங்க ஊழல் வழக்குல இருந்ததுனால போட்டியிட முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சே ஒரு 4 வேட்புமனு போட்டு என்னுடைய வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்கன்னு சொன்னது லாஜிக்கலா இருக்கு. ஆனா சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த தேர்தலில் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அனுதாபாலை ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து வெற்றி கூட பெற்றாங்க இல்லையா. ஆமா, எல்லாருமே இந்த மாதிரியான எமோஷனலான விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ விஜயும் வந்து அவருக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டார்ல, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷனாக இருக்கலாம், எனக்கு எமோஷன்,
அதனால மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னதான் இது எமோஷன் சொன்னாலும் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் பண்ணி வச்சிருக்காருல்ல சார். அது அது என்ன பண்ணாலும், அதுவும் தமிழ்நாடு மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற பெண்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு என் சக பெண்ணுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற நிறைய ஆண்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் புல் பேக் பண்ண தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ நிறைய ட்ரால்ஸ்லாம் வருது. அது வந்து ஒரு விதமான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இல்லை ஆப்போசிட்ல இருந்து இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாலுமே அதுக்கான வரவேற்பும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ எதை சொல்றேன்னா, தற்கூரிஸ் அப்படின்ற மாதிரி அவேகாவினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த எமோஷனலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை பார்த்து தற்கூரிஸ்லாம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதை பார்த்து ஏன்டா அழுறீங்க, உண்மையை சொல்லி இதை பார்த்தா உனக்கு அவ்வளோ எமோஷனலாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு மக்கள் வந்து விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் காட்டிலும் வேறுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான சாயல்ல நிறைய ரீல்ஸ் வந்து இப்போலாம் பார்க்க முடியுது. இப்போலாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் வந்து நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கப்படுது. ஸோ அதை வச்சு நிறைய சேஞ்சஸும் இப்போ வரக்கூடிய அரசியல் சூழல் கிரியேட் ஆகுது அப்படின்றப்போ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இடத்துலயும் மக்கள் மத்தியிலே மக்கள் வேற, விஜய் தொண்டர்கள் வேற, தொண்டர்களே வந்து மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாக பிரதிபலிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டையும் இப்போ நிறைய எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொண்டர்களும் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் குறிப்பாக ஆக்டிவாக இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது திமுக சதின்னு அவங்களால கிளைம் பண்ணவும் முடியாது, அவங்க அண்ணனை அவங்களால விட்டு கொடுக்கவும் முடியலை. ஸோ இதை எப்படி டீல் பண்ணுறது, ஆப்போனண்ட்லேருந்து டிஎம்கே சைடில் அவங்க ஐடிங் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே இதை எப்படிடா ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழப்பத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க எப்படி கேம்பெயின் பண்ணுறது, இல்லை அவங்களோட மேனிஃபெஸ்டோவை பற்றி எப்படி டிபேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. மேனிஃபெஸ்டோ சொன்னாலே வந்துட்டு நீங்க முதல்ல சரியா இருந்துட்டு அப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடியா அடிச்சு முடிச்சிடுறாங்க. அவங்க கூட்டத்திலேயே ஒரு தொண்டர் ஒரு நிர்வாகி பேசுனதே விஜய்க்கு எதிராக பேசின மாதிரி ஆயிடுச்சு. அவங்க யதார்த்தமா பேசினாங்க, பாருங்க விஜய் உங்களை தான் சொல்றாங்கன்னு அவங்கள ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, மக்கள் இப்போ விஜய் பின்னாடி வந்திருக்கிறதுல விஜய் ரசிகர்களை விட்டுருவோம், அதை தாண்டி ஒரு எழுச்சி இருந்துச்சுல்ல, விஜய் ஓட்டு போடணும், விஜய் தான்னு கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது வந்து இந்த ரெண்டு கட்சிகள் மேலே காரணமே இல்லாமல் ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் அவங்க கிட்ட போய் ஏன் வெறுக்கிறீங்கன்னு கேட்டால் காரணம் சொல்ல தெரியாது, கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து ஒரு டீகோட் பண்ணி இல்லைன்னா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. பொதுவாக வெறுப்பு இருக்குது, போதுங்க இந்த ரெண்டு கட்சி ஒரு மாற்று வரட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் விஜய் பின்னாடி, அதாவது ரசிகர்களாக இல்லாத ஒரு தரப்பு மக்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, சரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு விஜய் வேணாம், யாருக்கு போகலாம், மறுபடியும் அதே கட்சிகளுக்கு தானே போகணும், அதுக்கு பரவாயில்லப்பா அதெல்லாம் அவர் பிரச்சனை, நான் ஏதோ ஒரு ஓட்டு போடணும் தானே, இந்த முறை இவருக்கு போடுறேன் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து இமீடியட்டாக ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இல்லை கொள்கை ரீதியாக யோசித்து மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க வந்து எது எப்படியோ விஜய்க்கு போட்டுறதான் போகிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, கொஞ்சம் இதில் அரசியல் ரீதியாக ஐடியாலஜிக்கலாக யோசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இப்போ மைனாரிட்டிஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, பிஜேபியை பார்த்து ஒரு பயம் இருக்குது. என்ன வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுற ஒரு சக்தி அப்படின்னு திமுகவை அவங்க வலுவாக நம்புறாங்கன்னா அவங்க பொலிட்டிசைஸ் ஆகியிருப்பாங்க. ஐடியாலஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிற மக்கள் வந்து ஒரு கட்சியை ஆதரிச்சிருவாங்க. இப்போ திமுகவை பிடிக்கணுன்றவங்க அங்கே போயிடுவாங்க. இல்லை ஹிந்துத்துவ சித்தாந்தத்தில் சில பேர் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம், எங்களுக்குன்னு போராட ஒரு கட்சி வேணும், அதனால நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோன்ற மென்டாலிட்டி இல்லை அந்த ஐடியாலஜியை நம்புறவங்க கூட பிஜேபியை தேர்ந்தெடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் இல்லாமல் பொதுப்படையாக இருப்பாங்கல்ல, நான் உழைச்சாதான் எனக்கு காசு, நான் உழைச்சாதான் நான் சாப்பிட முடியுன்ற இன்னைக்கு கூட நான் ஆஃபீஸ் லிஃப்ட்டில் போகும்போது பார்க்குறேன், இங்கே நம்ம ஆஃபீஸில் பெயிண்ட் வேலை செய்யக்கூடிய பெயிண்டர்கள் அவங்க போகிறாங்க, போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், விஜய் கோட்டு போடுவியா, ஆமாம் விஜய்க்கு தான், விஜய் விட்டா வேற யாருக்கு, அவங்களுக்கு வந்து ஏன் விஜய் ஆதரிக்கிறோன்றதுக்கு எந்த காரணமும் இல்லை, விஜய் அதனால் ஆதரிக்கிறோம் அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து நிறைய யோசிக்க போகிறது இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வெறுப்பும் விஜய் மீது இருக்கிற ஒரு ஈர்ப்பு, சினிமாவில் விஜய் எங்களுக்கு பிடிக்கும், எங்களில் ஒருத்தராக சினிமாவில் இருந்தார் அப்படின்ற நம்பிக்கையில் அவரை பிடிச்சிருக்கு இல்லையா, அவங்கள பெரும்பகுதி அப்படியே தான் இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். பெரிய மாற்றம் வரும்னு எனக்கு தோணல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் இல்லாத டிவிகே ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள சிலரும் வந்து விஜய் மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பாங்க, அரசியலில் இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம், ஒரு மாற்றம் இவர் கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் விஜய் பேசுகிற அரசியலும் அவங்க மேனிஃபெஸ்டோங்கிற பேரில் அவங்க வெளியிடுற அறிவிப்புகளும் அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுனாலும் கூட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் உடஞ்சிருமோ. அந்த காமன் மேன் இருப்பாங்கல்ல, எனக்கு இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் அதனால் நான் விஜய் யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது வேணாம் திருப்பி நம்ம அவங்களுக்கே போட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்ட் டேஸில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளோ இல்லை அவங்களோட அறிவிப்புகளோ கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது.
சாமானிய பெண்கள், சாமானியமாக உழைக்கக்கூடிய மக்கள் மத்தியில வந்து இவங்க தான் என் சின்ன வயசுல இருந்து போட்டிருக்கேன், காலங்காலமா இவங்களுக்கு தான் போட்டிருக்கேன், இப்பவும் அவங்களுக்கு தான் போடுவேன், விஜய் வராரு நல்லது செய்வாரு, ஆனா இவங்க தானே எப்பவுமே நிலைப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. காலங்காலமா நான் போட்டிருக்கேன், எதுக்கு போட்டோம், ஏன் போட்டோம், இல்ல அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வருது அதையும் வந்து யோசிக்காமையும் காலங்காலமா நான் போட்டேன், இவங்களுக்கு நான் போட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் வந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு தான் நான் போட போறேன், மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது 2 பேரையும் தவிர்த்துட்டு இப்போ வந்து விஜய் அவர்கள் வர்றது ஒரு எழுச்சியா இருக்கு, இவ்வளவு பேர் வந்து ஆதரிக்கிறாங்களே, இந்த வாட்டி வந்தாருன்னா கண்டிப்பா 2000 இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த தேர்தல்ல இவர் மாபெரும் சக்தியா உருவாவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில விஜய் அவர்கள் கிட்ட போனவங்களுக்கு தான் இந்த சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு அதிருப்தியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. மற்றபடி ஏற்கனவே மக்கள் மத்தியில ஸ்ட்ராங்கா விஜய்க்கு தான் போட போறேன்னு இருந்த மக்களும் சரி, எப்பவுமே நாங்க இந்த திமுக அதிமுக தான் போட்டிருக்கோம், அந்த கட்சிகளுக்கு தான் போட போறோம்னு சொல்றவங்க அதே நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ இதுல தொண்டர்கள் பத்தி பேசணும், விஜய் கட்சியோட தலைவர் பத்தி பேசணும், இதுக்கு இடைப்பட்ட நிர்வாகிகளா இருக்காங்கல்ல, இந்த 2 வருஷமா விஜய் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு மாவட்ட செயலாளரா, ஒன்றிய செயலாளரா, இல்லை தலைமை கழக நிர்வாகியா இருக்கிறவங்க, அவங்களோட ரோல் இன்னும் ஒரு முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ரைட், அவங்களுடைய திசை தெரிஞ்சிருச்சு, தாவேகா அவங்களுக்கு எதிரி தான், அவங்களுடைய முடிவு வேற. தாவேகா வந்து இப்போ பிஜேபியோட இல்லை அதிமுகவோட கூட்டணி போகல அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுவாங்க, ரைட் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா வந்து இந்த நிர்வாகிகளை வச்சு வந்து ஒரு விளையாட்டு நடக்கும். இதில் யாரெல்லாம் வந்து பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ முதல்ல அவங்கள விலைக்கு வாங்க பார்ப்பாங்க, இல்லை அடுத்து மிரட்டல் நடக்கும், நீ வரலன்னா கஷ்டம் அவ்வளோதான், நீ தேர்தலில் தோத்துட்டா என்ன பண்ணுவ, இங்கே தானே இருக்கணும், எப்படி என்ன எதிர்த்து நீ அரசியல் பண்ணுறேன்னு பார்க்கலான்ற மிரட்டல் உருட்டல் வரும். அதை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இப்போ கவர்மெண்ட்டு போலீஸ் இந்த மாதிரியான வகையில் ஏதாவது மிரட்டல், இப்போ அவங்க மேலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், இல்லை அவங்க வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு லாக் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி வேட்பாளர்களாகவோ கட்சிக்காரங்களாகவோ விஜய் கூட இவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு விஜய் வந்து ஒரு முடிவெடுக்கணுன்ற ஒரு அழுத்தம் வரும். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து அவர் ஒரு நடிகராக இருக்கார், எல்லாமே அவருக்கு இருக்குது, அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நேரடியாக அவரை வேறு எந்த விஷயமும் பாதிக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ அவர் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்ன ஆக போகுது, இப்போ அதனால தான் சில பேர் வந்து விஜய் கூட்டணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இப்போ உங்களை நம்பி வந்துட்டாங்கல்ல, அவங்கள 40-50 பேர் எம்எல்ஏ ஆக்கி விடுங்க, அவங்க வந்து கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு ரன் ஆகிறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தனியாக போய் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஓட்டு வாங்குவீங்க, உங்களை பற்றி பரபரப்பாக பேசுவாங்க, நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஒருத்தரோ 2 பேரோ ஜெயிக்கலாம், ஆனால் 5 வருஷம் எப்படி கட்சி நடத்துவீங்கன்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு பின்னாடி வர சினாரியோவை வச்சு தான் விஜய்க்கு வந்து ஒரு செக் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இல்லை நான் தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இதை எப்படி விஜய் ஓவர் கம் பண்ண போகிறாரு, விஜய் எடுக்கிற முடிவுக்கு உண்மையிலேயே அவங்க எல்லாரும் கட்டுப்பட்டு நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய இமாலய சேலஞ்ச் வந்து அவர் முன்னாடி இருக்குது. அதில் தான் வந்து தாவேகா வந்து தமிழ்நாட்டில் பல வருடங்கள் இருக்க போகிற ஒரு கட்சியாக இருக்க போதா, இல்லை இந்த தேர்தலுக்கான ஒரு கட்சியாக ஒரு திருவிழா மாதிரி முடிஞ்ச உடனே கடையெல்லாம் இது பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிடுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுடைய தற்போதைய அரசியல் நிலை, இதற்கு அப்புறமாக எதெல்லாம் வந்து மக்கள் கவனிப்பாங்க, மக்கள் இது வரைக்கும் வந்து என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்கன்றதை எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது, என்டி அலைன்ஸ் போவாரா, அலைன்ஸ் இல்லாமல் இருக்கணுமா, நிர்வாகிகளினுடைய வேட்பாளர்களை வந்து எந்த மாதிரியாக தேர்ந்தெடுக்க போறாரு, இப்படி பல கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.